ஒரு வீட்ல பிரசாத் சாரதா தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்ங்கிற ஒரே ஒரு பையன் இருந்தான். அவனோட மனைவியோட பேரு அனாமிகா. அனாமிகா ரொம்பவே இரக்க மனசு உள்ள பொண்ணு. அவ கையில இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வா. முக்கியமா பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்றது அவ வழக்கம். அத பார்த்து அவளோட மாமியார் சாரதாவுக்கு பயங்கர கோபம் வரும். ஒரு நாள் காலையில வேளையில சாரதா வீட்ல இருந்த ஹால்ல அனாமிகா கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி அனாமிகா, வீட்ல இருக்கிற அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் ரோட்ல போற வரவங்களுக்கு தானம் பண்ற. ஆமா, நம்ம என்ன சாப்பிடுறது? நம்மளே ஒரு ஏழை குடும்பம். எப்ப பாரு தானம் தர்மம் பண்ணா நம்ம வீட்டு நிலைமைய பார்த்து தானம் பண்ணணுமே தவிர நமக்கும் இல்லாம கொடுத்தா எப்படி? அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. பாவம், அவங்க எவ்வளோ நாளா சாப்பிடாம இருக்காங்க. பசிக்குதுன்னு நம்ம வீடு தேடி வந்து வாசல்ல நின்னு நம்ம கிட்ட கேட்டா எப்படி சும்மா இருக்கிறது? தானம் செய்யறது மூலமா நமக்கு புண்ணியம் தானே கிடைக்கும். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. அப்போ ரமேஷும் பிரசாதும் அவங்க பேசினதை கேட்டு ஹாலுக்கு வந்து, என்னம்மா அனாமிகா, ஓ மாமியார் சொல்றது சரிதானே. கடவுள் உதவி செய்வாரு சரி, ஆனா நம்ம கஷ்டப்படாம இருக்கணுமே. நாங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் 4 பைசா வரமாட்டுது. பையன் கஷ்டப்பட்டாலும் இந்த வீட்டை சரி வர நடத்த முடியறது இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நீ தினந்தோறும் தானம் பண்ணேனா நாளைக்கு நம்ம வாழறதுக்கு தேவையான பொருள் இருக்காது. அப்பா, அவளை ஏன் திட்டுறீங்க? அவளது ரொம்ப நல்ல மனசுப்பா. யாராவது பசின்னு வந்து நின்னாங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து அவங்களுக்கு தரா. அதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லலப்பா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றத கொஞ்சம் நிறுத்துப்பா. நாளைக்கு அரிசி ட்ரம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த கடவுள் வந்து நிரப்புவாரா? என்னவோ இந்த தானம் தர்மம் எனக்கு ஒன்னும் பிடிக்கலப்பா. இந்த வீட்ல இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்படி மாமனாரும் மாமியாரும் தினந்தோறும் அனாமிகாவை திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அனாமிகாவால அவளோட பழக்கத்தை மாத்திக்க முடியல. யாராவது பசியோட இருந்தாங்கன்னா வாலண்டியரா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போக போக கோடை காலம் வந்தது. வெயில் அதிகமா இருந்தது. சூடு சுத்தமா தாங்கவே முடியல. ரோட்ல இறங்கி நடக்கலான்னு பார்த்தாலே பயமா இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல கூட அனாமிகா தன்னோட சேவைய நிறுத்தல. வீட்ல மோர் செஞ்சு போற வரவங்களுக்கு நீர்மோரை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பாடா, ரொம்ப வெயிலா இருக்கு. பாவ ரோட்ல போற வரவங்க இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தாகமா இருக்கும். இந்த மோரை குடிச்சா தாகம் அவங்களுக்கு தீரும் அப்படின்னு நினைச்சு ரோட்ல போற வரவங்களுக்கு மோர் கொடுத்தா. எடுத்துக்கோங்க அண்ணா, சில்லுன்னு மோர் குடிங்க. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருமா, உயிரை வரவழைச்சிட்ட. தொண்டை காஞ்சு போய் மயக்கமா வருது. உன் புண்ணியத்துல என் தாகம் தீந்துருச்சுமா. பாத்தீங்களாங்க, இவ தான தைரிய பைத்தியம். வெயில் நாள்ல கூட விட்டு ஒழிய மாட்டான். வீட்ல குடிக்கிறதுக்கு சரியா தண்ணி இல்ல, பால் வாங்குற நிலைமையில இல்ல. இவ என்னடானா நீர் மோரை செஞ்சு ஊர் முழுக்க இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி அனாமிகா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேற வேலை எதுவும் இல்லையா உனக்கு? இந்த வெயில்ல பகல்ல நின்னுகிட்டு மோரை கலக்கி கொடுத்துட்டு இருக்க? ஆமாமா அனாமிகா, ரமேஷ் அந்த வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வரான். நீ என்னடானா அந்த பணத்தை எடுத்து நீர்மோர் செஞ்சு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏற்கனவே வெயில் பயங்கரமா இருக்கு. நம்ம வீட்ல ஒரு ஏசி இல்ல, ஒரு கூலர் இல்ல, அட ஒரு நல்ல ஃபேன் கூட இல்ல. அந்த பணத்தை சேர்த்து வச்சா நம்ம அவசரத்துக்கு தேவைப்படும்ல. மாமா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா பசியோடவும் தாகத்தோடவும் வர்றவங்களுக்கு தானம் பண்றதுல கிடைக்கிற புண்ணியம் வேற எதுல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வெயில்ல தாகம் தீர்ந்தவங்க கண்ணுல இருக்க ஆனந்தம் 100 ஏசிக்கு கூட நிகர் ஆகாது மாமா. தயவு செஞ்சு என்ன நிறுத்தாதீங்க. அம்மா, அப்பா, நான் தான் சொன்னேன்ல அவளை விடுங்கன்னு. அவளுக்கு இதுலதான் சந்தோஷம். நான் கஷ்டப்படுறது என் மனைவியோட சந்தோஷத்துக்கு தானே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை இருக்க விடுங்க. வா இஷ்டண்டா. ஆனா நாளை பின்ன வெயில்ல வேலை இல்லாம கையில பணம் இல்லாம நிப்போம். 2 பேருக்கும் அப்ப தெரியும் நாங்க என்ன சொல்ல வரோன்னு. வெயில் காலத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. கத்தரி வெயில் ரொம்ப உச்சமா இருந்தது. வெளியே போக முடியாம வீட்ல இருக்க முடியாம மக்கள் அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல மத்தியானம் உச்சி வெயில்ல ஒரு பாட்டி அனாமிகாவோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாங்க. அந்த வயசானவங்களால நடக்க முடியாம ரொம்ப களைப்பா அடி மேல அடி எடுத்து வச்சு வந்தாங்க. அம்மா, ரொம்ப மயக்கமா இருக்கு. உயிரே போயிரும் போல இருக்கு.
வயிறெல்லாம் காஞ்சு ஒட்டி போச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா, புண்ணியமா போகும். உள்ள யாராவது இருக்கீங்களாம்மா? அம்மா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்க. என்னம்மா உன் பிரச்சனை? இந்த வீடு தான் உனக்கு கிடைச்சதா? நாங்களே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கோம். பசியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க வாசல்ல வந்து உட்காந்து சாப்பாடு போடுனா சாப்பாடு போட முடியுமா? வெயில்ல நாங்களே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற. அப்படி சொல்லாதம்மா. காலையில இருந்து நடந்து நடந்து வந்திருக்க. வெயில் தாங்கல, பசி மயக்கத்தை கொடுக்குது. கொஞ்சம் சாப்பாடு போடுமா, இல்லைன்னா தொண்டைய நினைக்க கொஞ்சோண்டு தண்ணி குடுமா. ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா தண்ணிய ஊத்திடுவேன். அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வயசுக்காவது மரியாதைய கொடுங்களேன். பாவம், எவ்வளவு களைப்பா இருக்காங்கன்னு பாருங்க. வெயிலுக்கு மயக்கமே போட்டுருவாங்க போல. நீங்க வாங்கங்க, உள்ள வந்து இப்படி உட்காருங்க. ஏண்டி, மறுபடியும் உன் தான பைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டியா? வீட்ல ராத்திரிக்கு சமைக்கிறதுக்கு வச்சிருக்க அரிசியை தவிர வேற எதுவுமே இல்ல. அத கூட இந்த கேழ்விக்கு கொடுத்துட்டேன்னா ராத்திரி நம்ம எப்படி சாப்பிடுறது? அத்தை, இப்ப இருக்கிறது தான் கொடுக்க போறேன். ராத்திரிக்கு வேணும்னா என்னோட பங்கு சாப்பாட நான் சாப்பிடாம பசியா இருக்கேன். ஆனா பசின்னு வந்தவங்கள வெறும் வயித்தோட அனுப்ப முடியாது. இது ஏன் வீடும் தான். எனக்கு பிடிச்சவங்கள ஆதரிக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. பாட்டியம்மா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க. உங்களுக்கு குளிக்க தண்ணி கொடுக்கறேன். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம், என்ன? இப்படி மாமியார் எவ்வளவு சொன்னாலும் அவ கண்டுக்கவே இல்ல. அந்த பாட்டி அம்மாக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா. வீட்ல இருந்த கொஞ்சோண்டு அரிசி பருப்பை வச்சு கொஞ்ச நேரத்திலேயே பருப்பு சாதம் செஞ்சுட்டு இருந்தா. பருப்பு சாதம், ரசம், சாதம், அப்புறம் நீர்மோர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அம்மாக்கு கொடுத்தா. அவங்க அத பசியில இருந்ததால கடகடன்னு சாப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். இந்த வெயில்ல பசியில வந்த எனக்கு குளிக்க தண்ணி கொடுத்த, குடிக்க தண்ணி கொடுத்த, என் வயிறார சாப்பாடும் கொடுத்த. நீ ஒரு அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. இதுல அதிர்ஷ்டம் எங்க இருக்கு பாட்டிமா? நீங்க வந்து கேட்டீங்க, இருக்கிறத வச்சு நான் கொடுத்தேன், அவ்வளவுதானே. உன் மனசு தங்கம்மா. உன் மாமியார் எவ்வளவு தடுத்தாலும் நீ செய்ய வேண்டிய தானத்தை பண்ண. நான் சாதாரண ஒரு கிழவி இல்லம்மா. உன்னோட தான குணத்தை சோதிக்கிறதுக்காக மேல் லோகத்துல இருந்து வந்த தேவதை அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டியம்மா ஒரு தேவதையா மாறி போயிட்டாங்க. அந்த வயசானவங்க ரூபத்துல இருந்த தேவதைய பார்த்து சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா கையெடுத்து கும்பிட்டாங்க. கூடவே ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை அடையாளம் தெரியாம என் அறியாமையால ஏதேதோ வார்த்தை சொல்லி திட்டிட்ட. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சாரதா, கவலைப்படாத. உன் மருமகளோட குணம் உன் மொத்த குடும்பத்தையும் காப்பாத்திடுச்சு. அனாமிகா, உன் பவித்திரமான மனசை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேம்மா. உனக்கு 3 வரங்களை தரப்போறேன். மனப்பூர்வத்தோட நீ என்ன வேண்டினாலும் உனக்கு அது உன் கண்ணு முன்னாடி வந்து தோன்றும். உனக்கு தேவையான எதுவா இருந்தாலும் அந்த 3 வேண்டுதல்களை வேண்டிக்கோமா, அது உடனடியா நிறைவேறிடும். இந்த வரத்து மூலமா உன்னோட குடும்பம் சுகபோகத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிட்டாங்க. அந்த குடும்பத்தினர் நடந்ததை நினைச்சு இன்னும் ஷாக்ல தான் இருந்தாங்க. அனாமிகாக்கு கிடைச்ச 3 வரங்களை பத்தி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னம்மா இது அனாமிகா, இதெல்லாம் கனவு கிடையாதே. நிஜமாவே தேவதை வந்து உனக்கு 3 வரங்களை கொடுத்தாங்களா? என்னால நம்பவே முடியலையம்மா. ஆமாப்பா, அந்த தேவதை வந்தது நிஜம். அனாமிகா, அந்த தேவதை சொன்னது உண்மையா இல்லையான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோமா? ஏதாவது உன்னை வேண்டிக்கோ, நிஜமாவே வரம் கிடைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஆமாண்டிமா அனாமிகா, எதையாவது ஒன்ன வேண்டிக்கோ. என் மனசு வேற படபடபடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நிஜமாவே வரம் வேலை செஞ்சா நம்ம வறுமையும் போயிரும்ல. சரிங்க அத்தை. இப்போ ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்த்துட்டு இருக்கு. இந்த வெயில் காலத்துல வெயிலே தெரியாத அளவுக்கு வைக்கோல் பச்சை புல்லால செஞ்ச ஒரு அற்புதமான புல்லு ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா ஏசில இருக்க மாதிரி சில்லுன்னு இருக்கும். எனக்கு புல்லால செஞ்ச துணி வேணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதுமே காத்துல பறந்து ஒரு அழகான பச்சை கலர்ல வாசனை பொருந்திய பச்சை புல்லால செஞ்ச ட்ரெஸ் வந்தது. அது பார்க்க அழகா மட்டும் இல்ல, அதுல இருந்து சில்லுன்னு காத்தும் வந்துட்டு இருந்தது. அத பார்த்து ரமேஷ், சாரதா, பிரசாத் ஷாக் ஆனாங்க. அடடா, நிஜமாவே புல்லு ட்ரெஸ் வந்திருக்கே, என்ன விந்த! இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல.
அது மட்டும் இல்ல, அந்த Dress கிட்ட போனா ஏசில இருந்து வர்ற மாதிரி சில்லுன்னு காத்து வருது. அனாமிகா சீக்கிரம் போமா. ஆஹா அத்தை, எவ்வளவு சிலுசிலுன்னு இருக்கு தெரியுமா? வெளியில வெயில் அவ்வளோ கொளுத்திட்டு இருந்தாலும் இந்த Dress-அ போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் குளு குளுன்னு ஐஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. கரண்ட் இல்லனா கூட ஏசி கீழே இருக்கிற மாதிரியே இருக்கு. தேவதை கொடுத்த வரம் நிஜமாவே வேலை செய்யுது அப்படின்னு அனாமிகா அந்த புடவைய உடுத்திட்டு பேசினா. சூப்பர் அனாமிகா, சூப்பர். வரதை தான் கேட்டிருக்க. இந்த வெயில் காலம் முழுக்க உனக்கு வெயில் தெரியாம குளு குளுன்னு இருக்கலாம். உனக்கு வேர்க்கவே வேர்க்காது. அம்மா அனாமிகா, உன்கிட்ட இன்னும் 2 வரங்கள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு எல்லாருக்கும் பயன் தர வகையில. வெயில் காலம் வேற, அதையும் மனசுல வச்சுக்கிட்டு கேளுமா. ராத்திரி பகலு தூங்க முடியல, ஒரு நல்ல கூலர் வேணும்னு கேளுமா. கரண்ட் பில் வராம ஒரு கூலர் இருந்தா இன்னும் நல்லதில்ல. கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட். கரண்ட் பில்லு வராம பச்சை பசேல்னு இருக்க புல்லாலையும் வைக்கோலாலையும் செஞ்ச ஒரு கூலர் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். இந்த புழுக்கத்துல இருந்து அது நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு அனாமிகா நினைச்சதும் அழகான புல்லால ஆன ஒரு பெரிய கூலர் வந்துச்சு. அதுல மோட்டர் கிடையாது, கரண்ட் வயரும் கிடையாது. ஆனா அதுல இருந்து வந்த காத்துக்கு வீடு முழுக்க ஏசி காத்து வந்த மாதிரி குளு குளுன்னு இருந்தது. அந்த கூலர்ல இருந்து வந்த வெட்டி வேர் வாசனை அந்த குடும்பத்தையே குதூகலமாக்குச்சு. அப்பா, என் ஜென்ம பயனை நான் அடைஞ்சிட்டேன். இந்த கூலர்ல வர்ற காத்து ஊர்ல இருக்க ₹1,00,000 கொடுத்து வாங்கின ஏசிலையும் வராது. சிலு சிலுன்னு நல்லா காத்தடிக்குது. என்னங்க பாத்தீங்களா நம்ம மருமக மகத்துவத்தை? வெயில் காலத்துல நம்ம வீடு ஷிம்லா மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, இந்த கூலர் மூலமா நமக்கு என்னைக்கும் கரண்ட் பில் வராது. அனாமிகா, இன்னும் 1 வாரம் இருக்கே, அதுல என்ன கேட்கலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. வெயில் காலத்துல கூலர் வந்துருச்சு, ஆனா நம்ம குடிக்கிறதுக்கு குளு குளுன்னு தண்ணி இல்ல. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வந்தோம்னா 1 வாரத்துக்கு அது தாங்க மாட்டேங்குது, காஞ்சிடுது. அதனால ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்கலாம். மாமா சொல்றது கரெக்ட். அத்தை, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? நான் என்னம்மா கேட்க போறேன்? வெயில் காலம், உட்காந்து துணி துவைக்க முடியல, முதுகு வலிக்குது. வேர்வைய தொடச்சிக்கிட்டு தினமும் துணி துவைக்கிறத நம்மளால முடியல. துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் கரண்ட் பில் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சரி அத்தை, நீங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் 2 கேக்குறீங்கல்ல, நான் என்னோட வரத்தால 2 ஒண்ணா கேக்குறேன். கடவுளே, என் வீட்டுக்கு கரண்ட்ல வேலை செய்யாத பொருட்களை சில்லுன்னு வைக்கக்கூடிய பச்சை ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி கரண்ட் இல்லாம துணி துவைக்கிற பச்சை வாஷிங் மிஷின் 2ம் ஒரே நேரத்துல வேணும். இதான் என் கடைசி கோரிக்கை அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மிகப்பெரிய ஒளி வந்தது. வீட்டோட ஒரு மூலையில பச்சை ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பிரதீட்சையாச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார தண்ணி பாட்டில், காய்கறி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு மூடின உடனேயே ஆட்டோமேட்டிக்கா மிஷின் இல்லாம அதுல இருக்கிற சக்தி அதை துவைச்சுது. அதை காய வச்சும் அனுப்புச்சு. இத பார்த்த சாரதா ஆனந்தத்துக்கு எல்லையே இல்ல. என்ன மன்னிச்சுடுடிமா மருமகளே, நீ செய்யற தான தர்மத்தை நான் எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னவோ உன்னோட நல்ல குணம்தான் நமக்கு இப்படி அற்புதமான ஃப்ரிட்ஜையும் வாஷிங் மிஷினையும் கொடுத்துருக்கு. உன் இறக்க குணத்தால அந்த தேவதை கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸு உண்மையிலேயே உன்னையும் அந்த தேவதை மாதிரி தெய்வீகமா ஆக்கியிருக்கு. இதெல்லாம் ஒன்னாலதான் இந்த வெயில் காலத்துல நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். ஆமாமா அனாமிகா, உன் அத்தை சொல்றது நிஜம்தான். கடவுள் எப்போதும் நல்லவங்க பக்கத்துல தான் இருப்பாங்கங்கறத நீ நிரூபிச்சுட்ட. இனிமே நீ தானம் பண்ண நாங்க எந்த தடையும் சொல்ல மாட்டோம். நீ நினைச்சத இஷ்டப்படி செய்யுமா. தேங்க்யூ அனாமிகா, நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்சது என் அதிர்ஷ்டம். உன்ன மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ணு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாமே அந்த கடவுளோட கிருபை அத்தை. நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு தருவாங்க. இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இப்படி அனாமிகா அவளோட பச்சை புடவைய கட்டிக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருந்தா. வீட்ல பச்சை கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாரதா குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அந்த வெயில் காலத்தை கழிச்சுது. அனாமிகா அவ தான தர்மங்களை இன்னும் உற்சாகத்தோட செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாமியார் மாமனாரும் அவளுக்கு உதவி பண்ணாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். ஒரு அழகான ஊர்ல சாரதா பிரசாத் அப்படிங்கறவங்களோட வீடு இருந்தது. அவங்களுக்கு 2 மகன்கள். பெரிய பையன் ரமேஷ், சின்ன பையன் சுரேஷ். பிரசாத் ரொம்ப கஷ்டப்பட்டு
தன்னோட 2 மகன்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு. மருமக பேரு அனாமிகா. அனாமிகா ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவ. ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வா. 2வது மருமக அவனி. அவ பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அதனால கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி. வேலை செய்யறதுனாலே அவளுக்கு பயம். 2 மருமகள்களும் அந்த வீட்ல ஒன்னா ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அவனி எப்ப பார்த்தாலும் அனாமிகாவை திட்டிக்கிட்டும் அவளோட வறுமைய கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லுவான். அனாமிகா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மௌனமா இருந்தா. ஒரு நாள் வீட்ல இருந்த அனாமிகா கிட்ட சாரதா வந்து பேசினாங்க. ஏமா அனாமிகா, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் உட்காரலாம்ல? இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிய, டயர்டா இல்ல? நீ ஒருத்தி மட்டும் இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குற. பரவாயில்ல அத்தை, இன்னும் கொஞ்சம் வேலை தானே இருக்கு, அதையும் முடிச்சிட்டு ஒரேடியா உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? சாப்பிட ஏதாவது டிஃபன் வேணுமா, இல்ல குடிக்க தண்ணி கொண்டு வரவா? எனக்கு எதுவும் வேணாம்மா. ஆமா, சின்ன மருமக என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளா? வீட்ல வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. எப்பதான் இது எந்திரிச்சு வேலை கத்துக்க போதும். இது மாறுங்கிற நம்பிக்கையே இல்ல. அது இல்ல அத்தை, அவனே ராத்திரி எல்லாம் புழுக்கத்துக்கு சரியா தூங்கவே இல்ல போல இருக்கு. அதான் காலையில டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கான். ராத்திரி தான் என்கிட்ட சொன்னா, சரியா தூக்கம் வரல, புழுங்குதுன்னு. நான் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ல அத்தை, அவ தூங்குனா தூங்கிட்டு போட்டோம், அவளை எதுவும் சொல்லாதீங்க. நீ வேறம்மா, இவ்ளோ இடம் கொடுத்தா ஆகுமா? வீட்ல ஒரு வேலை கூட செய்ய மாட்டா? அப்போ அவனி எழுந்திருச்சு ஹால்ல வந்து நின்னான். அவ முகத்துல கோபமும் கடுகடுப்பும் இருந்துச்சு. என்னத்த இது, காலங்காத்தால என்ன பத்தி சர்ச்சை பேசுறீங்க? நான் எந்திரிக்கலன்னு என்ன பத்தி பேசுறீங்க? எங்க வீட்ல 10 மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியே இல்லாம இருக்கு. வெயில் இப்படி அடிக்குது, ஒரு ஏசி கூட இல்ல. உன்னை எதுவும் சொல்லலடிமா அவனே. ஆனா வீட்ல இருக்கும்போது ஒரு சின்ன வேலையாவது செய்யணும்ல. அனாமிகா மட்டும் ஏந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு சின்ன உதவியாவது பண்ணணும்ல. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை சுலபமாகும்ல. உதவி செய்யணுமா? நானா? அத்தை, நான் பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு. நான் தொடப்பத்தை கூட தொட்டது கிடையாது. எங்க வீட்ல 10 பேரு வேலைக்காரங்க மட்டும் இருக்காங்க. உங்க அனாமிகா ஏழை பொண்ணுங்கறதால அவளுக்கு எல்லா வேலையும் நல்லா வருது. என்கிட்ட வேலை செய்யலாம் சொல்லாதீங்க, என் கையெல்லாம் கருகிடும். பிரச்சனை இல்ல அவனே, நானே பண்ணிக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அத்தை ஏதோ சும்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அனாமிகா, எனக்கு எல்லாம் தெரியும். உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? நீ வேணா வீட்ல வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய். என்னாலலாம் அது முடியாது. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அவனி எப்ப பார்த்தாலும் அவளோட பணத்தை பத்தியும் அவளோட சிறப்பை பத்தியும் பாடிக்கிட்டே இருந்தான். அனாமிகாவை குறைச்சு மதிப்பு போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல தண்ணி பிரச்சனையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் தீந்துருச்சு. பஞ்சாயத்துக்காரங்க தினமும் ஒரு வாட்டர் டேங்க அந்த ஊருக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரசாத் சாரதா கிட்ட சொன்னாரு. ஏம்மா சாரதா, பாத்தியா இந்த வருஷம் வெயில் எப்படி பொளக்குதுன்னு? வெளியில போகணும்னாலே பயமா இருக்கு. தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம ஏரி குளத்துல எல்லாம் தண்ணி வத்திருச்சு. ஆமாங்க, தினமும் அந்த வாட்டர் டேங்க் வரலன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. இந்த வருஷம் என்ன இவ்ளோ கஷ்டம் வந்திருக்கு? அப்போ நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க தினமும் காலையில 8 மணிக்கு நம்ம வீதி முனையில தான் வந்து நிப்பாங்களாம். நம்ம போய் தான் தண்ணி எடுத்துக்கணும். இந்த வருஷம் முழுக்க இப்படிதான் இருக்குமா? ஆமாப்பா, காலையில நானும் இவனும் வேலைக்கு போயிடுவோம். வீட்டில் இருக்கவங்க தான் தண்ணியை போய் பிடிக்கணும். நம்ம ஈவினிங் வரைக்கும் வரமாட்டோம். காலையில இந்த தண்ணி பிடிக்கிற வேலையை யாராவது ஒருத்தர் பண்ணணும். அனாமிகா, அவனி, நீங்க 2 பேரு தான் தினம் காலையில குடத்தை கொண்டு போயிட்டு தண்ணி எடுக்கணும். 2 பேரும் போனா சீக்கிரமா தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். ஒருத்தரே பண்ணணும்னா கஷ்டமாயிடும். 2 பேருமே பண்ணுங்க. என்னது, நான் தண்ணி பிடிக்கணுமா? அதுவும் குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு ரோட்ல நடக்கணுமா? என்னால முடியாது அத்தை. நான் என்னைக்கும் தண்ணி தூக்கினதே இல்ல. இந்த வெயில்ல என் சருமம் கருத்துரும். நான் வெயில்ல வெளியே போனதே இல்ல. அவனே புரிஞ்சுக்கோ, வீட்ல தண்ணி இல்ல. நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். வீட்ல அப்பாக்கு வயசாயிடுச்சு. நீயும் அண்ணியும் சேர்ந்து தான் செய்யணும். இந்த சின்ன வேலைக்கு ஏன் இவ்ளோ பெரிய சண்டை போடுற? நான் எடுக்க மாட்டேன். வேணும்னா காசு கொடுத்து வாட்டர் டேங்க் வாங்குங்க, இல்லனா இன்னொரு வேலைக்காரி வச்சுக்கோங்க இந்த தண்ணி கொண்டு வரதுக்கு. என்கிட்டலாம் அந்த வேலையெல்லாம் சொல்லாதீங்க. அவனே, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. வீட்ல தண்ணி பிடிக்க ஆள் இல்ல, தண்ணி கொண்டு வானா எப்படி பேசுற? அனாமிகா ஒருத்தி எத்தனை வேலைன்னு பாப்பா?
அவளுக்கு வெயில் அடிக்கலையா? அவளுக்கு சருமம் கருக்காதா? நீ போய் தான் ஆகணும். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுதான் ஆகணும். சாரி, போய் தொலைறேன். எப்ப பார்த்தாலும் என்னையே பேசுறீங்க. இந்த ஒரு வேலை என் உயிரை வாங்குது. தினமும் போய் தொலைறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனி மனசுக்குள்ளார ஒரு திட்டம் போட்டான். அவளுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா மாமியார் ஆர்டரை மீற முடியல. புருஷன் ஏதாவது சொல்லுவாரோங்கிறதுக்காக யோசிச்சான். மறுநாள் காலையில வாட்டர் டேங்க் வந்த சத்தம் கேட்டுச்சு. அவனி, வாட்டர் டேங்க் வந்துருச்சு, வா சீக்கிரம் போலாம். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு தண்ணி கிடைக்காது. லைன்ல ஏற்கனவே நிறைய பேர் நிக்கிறாங்க. சீக்கிரம் வா போலாம். வரேன், நீ கிளம்பு. நான் குடத்தை எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்போ அனாமிகா பெரிய 2 பானையை எடுத்துக்கிட்டு போனான். அவனி ஒரு சின்ன குடத்தை இடுப்புல வச்சுட்டு வெளியே வந்தான். ஆனா அவனி கேட் பக்கமே நின்னுட்டான். அனாமிகா வாட்டர் டேங்க் கிட்ட லைன்ல நின்னு தண்ணி புடிச்சான். கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்தா. என்ன அவனி இங்கே நிக்கிற? வாட்டர் டேங்க் கிட்ட தண்ணி பிடிக்க வரலையா? அங்க தண்ணிக்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. நீ இங்க என்ன பண்ற? எனக்கு ரொம்ப சூடா இருக்கு அனாமிகா. என் ஸ்கின் அப்படியே டேன் ஆகுது. நீ எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டல, இதையும் கொஞ்சம் அப்படியே புடிச்சிட்டு வாயே. நான் இங்கேயே நின்னுக்கிட்டு கேட்ல இருந்து உள்ள கொண்டு போக உதவி பண்றேன். ஆனா அத்தை பார்த்தா கோவப்படுவாங்க அவனி. 2 பேரும் எடுக்கணும் நாங்கல்ல. நான் மட்டும் செஞ்சேன்னா அத்தை திட்டுவாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ மட்டும் நான் சொல்றத செய். உன்னோட குடத்தை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போறேன். அப்ப அத்தை பார்த்துட்டு நானும் தண்ணி கொண்டு வந்தேன்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்தோன்னு சொல்லலாம். ஏற்கனவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அவனி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட குடத்தையே எடுத்துட்டு வர முடியல. இதுல உன்னோட குடத்தையும் சுமக்கிறதுனா எப்படி? நீ ஏழை வீட்டு பொண்ணு தானே அனாமிகா. உனக்கு இந்த வெயில் கஷ்டம் எல்லாம் பழக்கம் தானே. ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசு. ஏசில வளர்ந்த பொண்ணு நானு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. காலெல்லாம் வலிக்குது. நீ கொண்டு வா. எனக்காக இந்த சின்ன வேலை கூட பண்ண மாட்டியா? இப்படி தினந்தோறும் அவனி குடத்தை எடுத்துக்கிட்டு கேட்டு கிட்ட மட்டும் நின்னான். அனாமிகா மட்டும் தன்னந்தனியா தண்ணிய சுமந்துக்கிட்டு வந்தா. அந்த வெயில்ல 6-7 குடம் தண்ணிய தூக்கிட்டு கேட்டு வரைக்கும் வருவான். கேட்டு கிட்ட இருந்த அவனி ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு அவங்க மாமியார் பாக்குற மாதிரி நடப்பான். இந்த வேலை தினந்தோறும் நடக்க ஆரம்பிச்சுது. பாத்தீங்களா அத்த, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு தண்ணி சுமந்துட்டு வரேன்னு. என் கையெல்லாம் வெந்து போச்சு பாருங்க. இவ்ளோ குடம் புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால மூச்சே விட முடியல அத்த. பாத்துட்டு தாம்மா இருக்கேன். வெயில்ல தண்ணி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. வேற வழி இல்லையே. ஆமா, அனாமிகா எங்க? இன்னும் வரலையா? இன்னும் வேலை ஆகல அத்த. அவதான் ஸ்லோ இல்ல, அதான் பொறுமையா வந்துகிட்டு இருக்கா. நான் வேகமா வந்துட்டேன். எனக்கு வேலையை சீக்கிரமா செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ இன்னும் அங்கேயே தான் இருக்கா. சரி சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப களைப்பா இருந்தா கொஞ்சம் மோர குடி. அப்போ சாரதாக்கு உண்மை தெரியாது. அனாமிகா மட்டும் தினந்தோறும் தண்ணிய சுமந்து கொண்டு வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவனே ஸ்மார்ட்டா வேலையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அனாமிகாவுக்கு பயங்கரமான ஜுரம் அடிச்சுது. தினந்தோறும் வெயில்ல திரிஞ்சு தண்ணி கொண்டு வந்ததுனால வந்த ஜுரம் தான் அது. அம்மா, அனாமிகாவுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. உடம்பெல்லாம் சுடுது, நெருப்பா கொதிக்குதும்மா. எந்திரிக்கவே முடியலங்கிறா. மயக்கமா வருதுங்கிறா. ஐயோ, என்னாச்சுப்பா அவளுக்கு? நேத்து கூட நல்லா தானடா இருந்தா. டே ரமேஷா, போய் டாக்டரை கூட்டிக்கிட்டு வாடா. அவளுக்கு ஜுரமே வந்தது கிடையாது இது வரைக்கும். அண்ணி வெயில்லயே வேலை செஞ்சதால ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெயில் அவ்வளோ நேரம் இருந்ததால தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் அங்க வந்து அனாமிகாவை செக் பண்ணாரு. அவளுக்கு நிறைய ரெஸ்ட் வேணும், வெயில்ல சுத்தவே கூடாது, ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னாரு. அனாமிகா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. வீட்ல உள்ள எல்லா வேலையும் அவதான் செஞ்சா. இப்போ அனாமிகாவுக்கு உடம்பு சரியில்லை. எல்லாரும் சேர்ந்து அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அனாமிகாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். ஆமா, அவனே இன்னையில இருந்து வீட்ல உள்ள எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும். அனாமிகாக்கு ஒரு வேலையும் கொடுக்க கூடாது. அவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். சமையல் வேலையெல்லாம் கூட இன்னையில இருந்து நீதான் பார்க்கணும். என்னது, நானா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணுமா? சமைக்கிறது கூடவா? அத எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்து செய்ய சொல்றீங்க எல்லா வேலையுமா? தெரியலன்னா கத்துக்கோ. இவ்ளோ நாளா அவ எப்படி பண்ணா, இப்ப நீ பண்ணு, வேற வழி இல்ல. அப்போ வாட்டர் டேங்க் சத்தம் கேட்டுச்சு. போ போ, குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீட்டுல தண்ணி இல்லைன்னா எந்த வேலையும் ஓடாது அப்படின்னு சொன்னதும்
அவனி குடத்தை எடுத்துக்கிட்டு போய் லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தா. அந்த வெயில்ல நிக்கவும் முடியல, யாரையும் கேட்கவும் முடியல. குடத்தை தூக்க கூட அவளுக்கு தெரியல. பெண்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தன்னால முடியாதுன்னு சொல்லி குடத்தை அங்கேயே போட்டுட்டு அவ மட்டும் வீட்டுக்கு வந்தா. என்ன அவனே, தண்ணி எடுத்துட்டு வரல? குடம் எங்க? என்ன வெறும் கையோட வந்திருக்க? அங்க நிறைய பேரு நின்னுட்டு இருக்காங்க அத்தை. என்ன தள்ளி விடுறாங்க. என்னால முடியாது. அந்த வெயில்ல கொஞ்ச நேரம் கூட என்னால நிக்கவே முடியல சொல்லிட்டு அவனி வீட்ல வந்து படுத்துக்கிட்டா. அன்னைக்கு வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. மறுநாள் காலையில எழுந்திருச்சதும் வீட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏமா சாரதா, கிணத்தடியில என்ன தண்ணி இல்ல? நான் குளிக்கணுமே, எனக்கு வெளிய வேலை இருக்கு. அம்மா, எனக்கு கூட குளிக்க தண்ணி இல்ல. துணி துவைக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இன்னைக்கு அப்படி என்னதான் ஆச்சு? என்னத்தடா சொல்றது? நேத்து அவனே ஒரு குடம் தண்ணிய கூட எடுத்துட்டு வரல. வீட்ல இருந்த தண்ணிலாம் நேத்து முடிஞ்சது. நான் சமைக்கிறதுக்கு கூட கிச்சன்ல தண்ணி இல்ல. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? என்னது, அவனி தண்ணி கொண்டு வரலையா? இவ்ளோ நாள் அனாமிகாவோட சேர்ந்து கொண்டு வந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கொண்டு வர முடியல? அப்போ அனாமிகா ஜுரத்தோட மெல்லமா நடந்து வந்தா. அவ முகமே ஜுரத்துல வாடி போய் இருந்துச்சு. அத்த, தண்ணிய நான் போய் கொண்டு வரேன். எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க குளிக்கணும் இல்லையா? நான் எப்படியாவது 2 குடமாவது எடுத்துட்டு வரேன். என்ன பேசுற அனாமிகா? உனக்கு ஜுரம் இன்னும் குறையவே இல்லை. ஆனா இவ்ளோ நாள் நீங்க 2 பேர் தானே கொண்டு வந்தீங்க. நேத்து ஒரு நாள் மட்டும் அவளால ஏன் கொண்டு வர முடியல? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அனாமிகா, உண்மையை சொல்லு. சொல்லுமா அனாமிகா, இவ்ளோ நாள் அவனி உன்னோட சேர்ந்து தண்ணிய கொண்டு வந்தால, உண்மையை சொல்லு. என் மேல சத்தியம். கண்டிப்பா நீ உண்மையை தான் சொல்லணும். அது வந்து அவனி தினந்தோறும் கேட்லயே நின்னுக்குவா. நான் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். அவ வாட்டர் டேங்க் கிட்ட வந்ததே இல்ல. கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி கொண்டு போய் அவ தண்ணி கொண்டு வந்த மாதிரி வீட்ல காமிச்சுப்பா. அவ ஒரு நாள் கூட வாட்டர் டேங்க் கிட்ட இருந்து தண்ணி கொண்டு வந்ததில்ல. இத கேட்டதும் சாரதாவுக்கும் ரமேஷுக்கும் பயங்கரமான கோவம் வந்துச்சு. சுரேஷுக்கு அவனிய 2 அறை கொடுக்கலாம் போல கோவம் வந்துச்சு. அப்போ அவனி ரூமை விட்டு வெளியில வந்தா. ஏ அவனே, இங்க வா. எல்லாரையும் ஏமாத்திருக்க. ஒரு ஏழை வீட்டு பொண்ணுங்கறதால தினந்தோறும் அனாமிகா கையில தண்ணிய கொண்டு வர சொல்லி கொடுமைப்படுத்திருக்க. ஆனா நீயோ கேட்ல நின்னுக்கிட்டு நாடகம் ஆடி இருக்க. உனக்கு மனசாட்சி இருக்கா? உன் மனசு என்ன கல்லா? அது வந்து எனக்கு வெயில் ஒத்துக்காது. வாய மூடு. நீ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா வேணா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு நீ மருமக தானே. அனாமிகாக்கு உடம்பு சரியில்லாம போக மூல காரணம் நீதான். இவ்ளோ உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வெயில்ல தண்ணி சுமக்கிறதுக்கு வந்துட்டா. இப்ப வீட்ல குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் சோம்பேறித்தனம் தான். அவனி, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஒருத்தர் கையில வேலை வாங்கிக்கிட்டு நீ பேர் வாங்குற. நீ பணக்காரியா இருந்து என்ன லாபம்? பேசிக் ஹியூமானிட்டி கூட இல்ல உன்ட்ட. அண்ணிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நீ. அம்மா, பணம் இருந்தா மனுஷங்கள ஆட மாட்டாங்க. மனசு இருக்கணும். அனாமிகா கிட்ட இருக்கிற மனசு உன் பணத்தால வராது. நீ செஞ்ச மோசடியில இன்னைக்கு குடும்பமே தண்ணி இல்லாம இருக்கு. இன்னையில இருந்து அனாமிகா ஒரு வேலை செய்ய மாட்டா. அவ முழுசா குணமாகற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும். வாட்டர் டேங்க் வந்துருச்சு. எல்லா குடத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. இல்லனா இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. இத கேட்டதும் அவனுக்கு உண்மையாவே சூழ்நிலை புரிஞ்சுது. தன்னோட புருஷன் கூட தன்னை சப்போர்ட் பண்ணல. வீட்ல இருக்க எல்லாரும் அவளை திட்டினாங்க. வேற வழி இல்லாம குடத்தை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே தண்ணி பிடிக்க போனான். வாட்டர் டேங்க் கிட்ட மக்கள் மேல மோதிக்கிட்டு லைன்ல நின்னுக்கிட்டு வெயில்ல காஞ்சி போய் கஷ்டப்பட்டு தண்ணிய கொண்டு வந்தா. ஒரே ஒரு குடத்தை எடுத்துட்டு வரும்போதே அவளுக்கு உயிரே போற மாதிரி இருந்தது. கையெல்லாம் கண்ணி போச்சு. அன்னைக்கு வீட்டு வேலை, சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் அவதான் பாத்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி உடம்பு வலியில அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. இப்பதான் எனக்கு புரியுது அனாமிகா. தினந்தோறும் ஒரே ஒரு குடத்தை சுமக்கவே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆனா நீ வீட்ல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தண்ணியையும் புடிச்சிட்டு வர. என் திமிரால உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அனாமிகா. உன்னை வேலைக்காரியை விட மோசமா நடத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. நான் செஞ்சது பெரிய தப்பு. கவலைப்படாத அவனி. நம்ம இந்த வீட்டு மருமகளுங்க. நம்ம ஒன்னா இருந்தோம்னா எந்த ஒரு வேலையையும் கஷ்டம் இல்லாம பண்ணலாம். பணம், வறுமை இது ரெண்டுமே வெளியில தான். வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நீ மாறிட்டல, அதுவே போதும். அன்னையில இருந்து அவனுக்குள்ள பல மாற்றம் வந்தது. அவளோட திமிரெல்லாம் விட்டுட்டா. அனாமிகா உடம்பு குணமாகறதுக்கு நிறைய உதவி பண்ணா. தினந்தோறும் வாட்டர் டேங்க் வந்தா அவனிதான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவான். கொஞ்ச நாள்ல அனாமிகாவுக்கு முழுசா குணமாச்சு. அப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் 2 பேரும் ஒன்னா செஞ்சாங்க.
இப்படி அந்த வீட்டு மருமகள்கள் அவனி அனாமிகா 2 பேரும் சேர்ந்து அந்த வெயில் காலம் முழுக்க ஒன்னா ஒத்துமையா அந்த வீட்ல ஆனந்தமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.